Hi guys. Hi guys, So welcome to our channel, Story of Two Nomads. This is me, Ocean. I'm Gayatri here. சொல்லு இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஒரு vlog எடுக்க different ஆரம்பிச்சு location மொத்தமா different city. So yeah, we are எந்த in சிட்டில Bangalore. இருக்கோம்? Bangalore. எஸ். Yes. என்ன போவோம் மிஞ்சு போனா சென்னைனா பெங்களூர் தான். எதுக்கு பெங்களூர் வந்தோம்? லைக் முன்னாடி சொல்லியிருப்போம் காயத்ரிக்கு ஷீஸ் ப்ரெக்னென்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தோம்னா இந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த பார்க்கலாம் அது. அண்ட் சீமந்தம் நடந்தது Jan 8 வெற்றிகரமாக. ஸோ அது முடிச்சு அடுத்த நாளே ஷீ வென் டு பெங்களூர். பெங்களூர் போயிட்டாங்க. சரி அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன். சரி நான் வந்து நேற்றுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன். சரி அவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம நம்ம வந்து பெங்களூர்ல போய் மீட் பண்ணோன்னு அதுவும் வீடியோ எடுத்திருக்கோம். வந்தே பாரத் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக தான் வரும் அது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெளியே போகலாமே, ஒரு படத்துக்கு போகலாமே. அண்ட் another special day இன்னைக்கு. என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? ரோஷன்ஸ் பர்த்டே. ஸோ இன்னைக்கு பொங்கல், இன்னைக்கு ரோஷனோட Jan பர்த்டே 15th எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. கேக் கட் பண்ணலாம். ஆனால் அதே அந்த மாதிரி அதான் பிளான் பண்ணாங்க. இதுக்கு வந்தேன் அக்கா அத்தின் பேர் எல்லாம் இருந்தாங்க. இப்போ எல்லாம் பிளான் பண்ணி மார்னிங் கேக் கட் பண்ணோம். அது கேக் கட் பண்ணோம். அப்புறமா புக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு பிடிச்ச புக்கு ஒன்று இருந்தது. அந்த புக்கு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் நான். அந்த புக்கு அதாவது எனக்கே தெரியாம இன்னொன்று அமேசான் அக்கௌண்ட் வச்சு அவன் வந்து ஆர்டர் போட்டு கிஃப்ட் பண்ணி விட்டான். இது நான் எங்க போய் சொல்லுவேன் நான் இந்த விஷயத்த? நான் அவருக்கு தெரிஞ்சிருமோன்னு நான் நினைச்சேன், பட் ஹி டிட்ன்ட் நோ அட் ஆல். ஸோ லெவல் அப் தான் புக், அந்த புக் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. ஸோ ஹி வாண்டட் இட் ஃப்ரம் லாங் டைம். ஸோ அது ஒரு அக்டோபர் ரிலீஸ் கிஃப்ட். ஆச்சு. அதுல இருந்து நான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அவன் ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொன்னான். வேண்டாம் வீட்டுல புக்கை படிடா, அப்போ எல்லாம் வாங்கிக்கலான்னு. ஸோ அது முடிச்சு இப்போ வந்து ஒரு மூவி பார்க்கலாம். அடுத்த மூவி முந்தின வீடியோ தான் சொல்லி விட்டோம் படத்துக்கு போக மாட்டோம்னு. ஆனாலும் போவோம். பொழுதுபோக்கு வேணும், வேற எங்கேயும் போறதுக்கு இல்லை. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ண முடியாது. நியர்பையா மால் இது இருக்கு, வீட்டுக்கு நியர்பையா 5 கிலோமீட்டர்ஸ்ல மால் இது, கலிலியா மால்ல. வீட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் டிராவல். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ். டிராஃபிக் இருந்தால் 10 மினிட்ஸ், டிராஃபிக் 5 மினிட்ஸ்ல வந்துடலாம். ஸோ அந்த மால் தான் வந்திருக்கோம், ஆர்எம்சி கலிலியா மால். ஸோ நம்ம என்ன படத்துக்கு போகிறோம்? இந்த படத்துக்கு போகிறோம். என்ன படம்? நானே டக்குன்னு வந்துட்டேன். சிவராத்திரி படம் அயாலன். படத்துக்கு தான் போயிட்டு 4 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கேப்டன் மில்லர், அயாலன், மிஷன், அப்புறம் மேரி கிறிஸ்மஸ். ஸோ பார்க்கும்போது அதான் நான் அந்த ஃபைட்டிங் படம் போவேனான்னு சொல்லிட்டு போன இதுலேயே வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ அதனால இந்த வாட்டி பிளான் டு ஃபேமிலி பேஸ்ட் மூவி. ட்ரெயிலரோட நான் பார்க்கல. நான் ஏதோ ஏலியன் வரும் அதெல்லாம் தெரியும். ஆனால் விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணிடுறாங்கலாம் தெரியும் வந்தது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மால் வந்து இருக்கோம் இங்கே. எஸ், இந்த வீக் டேனால ஒரு ஜாலியாக தான் இருக்கு. ஸோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது வாங்கணும்னா அதை வாங்கிட்டு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கூட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வேற ஏதாவது இருக்கா? இதுதான் ஜஸ்ட் ஆஃப் த vlog. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணலாமா? போய் டைம் இருக்கு, இன்னும் ½ hour இருக்கு. 3:35 ஷோ, 3:45 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 45 மினிட்ஸ் டைம் இருக்கு. ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மாலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். ஓகே, மூவி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. ஹோப் நல்லா இருக்கும்னு. சிவராத்திரின் ஃபேவரட் ஹீரோ. எஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் ஆல்சோ வில் பி குட். டான் மாதிரி இல்லாமல் தான் சந்தோஷம். படம் சரி, ஓகே, மூவி பார்த்துட்டு அப்டேட்டோட வரும். பை. ஹாய் காய்ஸ். ஹாய். படம் பார்த்து முடிச்சாச்சு. எஸ். இது பிடிச்சிருந்ததா? இட் வாஸ் குட், நாட் பேட். ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கான்செப்டான ஒரு மூவியாக இருந்தது. நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கு, ஆப்வியஸ்லி ஹீரோயினுக்கு ரோல் இல்லை. ஒரே ஒரு சீன் தவிர்த்து மற்ற எந்த சீனுமே இல்லை. அவன் வந்து லைட்டாக அதை காப்பாற்றுற மாதிரி உள்ளதான்.
பாட்டை விட ஒரு பாட்டு சம்மந்தமே இல்லாம திடீர்னு பாட்டு வருதுன்னு பாட்டுக்கும் அந்த சீனும் சம்மந்தமே இல்லை. பாட்டெல்லாம் அவ்வளவா ஒன்றும் இருக்கிற மாதிரி ஒன்றும் இருக்கல. வாஸ் ஓகே, மேபி கேட்க ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா தெரியுமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. முதல் பாட்டு நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு ஃபேமிலி கோயிங் மூவின்னு சொல்லலாமா? கண்டிப்பா நல்லா டிஃப்ரெண்டான இருந்துச்சு. கான்செப்ட், டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நார்மல் இதை விட டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அண்ட் காமெடி நல்லா இருந்தது. காமெடிக்காக வேணா போலாம் கண்டிப்பா. அந்த வாய்ஸ் கொடுத்த ஏலியன் வாய்ஸ் கொடுத்தது வந்து சித்தார்த்தா, சித்தார்த்து தான் voice. அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, அவன் நல்லா பேசினா. அது அவனோட ஸ்கிரிப்ட் நல்லா எழுதிருந்தாங்க. ஒரு டிசி மூவில எப்படி நான் வந்து ப்ளூ பீட்டில் வந்து பார்த்தியா, என்னத்தையோ வந்து உள்ள நோண்டுவான், ஒரு பொருள் கிடைக்கும், அந்த பொருள் வச்சு எனர்ஜி சோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டிசி மார்வல் மூவி மாதிரி போச்சு. ஸ்டார்டிங்கில் போனது 5 நிமிஷம் லேட்டு படத்துக்கும். பட் அதனால இட் வாஸ் குட். டைம் போனது தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் எப்படா முடியும் இருந்தது, அவ்வளோதான். ஸோ பட் அதனால வந்து படம் இட் வாஸ் குட். வி என்ஜாய்ட் இட். Was good. நல்லா இருந்தது. ஒன் டைம் தான் வாட்சபிள். ஐ டோன்ட் திங்க் ஸோ அகைன் பார்ப்போன்னு. 6 out of 10 கொடுக்கலாம். இல்லை 7 தான் கொடுக்கலாம். அவ்வளோ 6 அவ்வளோ மோசம் இல்லை. ஏன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட். விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது. யானைக்கு யூஸ் பண்ண அந்த விஎஃப்எக்ஸ் ப்ளஸ் ஒரு மான் வந்தது, திடீர்னு ஒரு மான் வந்தது. அது ஏன் எந்த ரீசன் தெரியல. பட் அந்த கான்செப்ட், அந்த மான் எடுத்துகிற அந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி ஏலியன் யூஸ் பண்ண இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் சில பேர் மீன் போட்டுருந்தாங்க, இந்த விஎஃப்எக்ஸ்க்காகவாவது போய் படம் பார்க்கலாம். இந்த லோ பட்ஜெட் ஃபிலிமில் வந்து நல்லா விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அதுக்காக வேணால் பார்க்கலாம். பட் இட் வாஸ் குட். அது சொன்ன மாதிரி ஐ வில் சே 7 out of 10. ஸோ இட் வாஸ் குட் அண்ட் வி என்ஜாய் இட். ஒன்று பிடிச்சிருந்தது. எஸ். ஓகே, ஸோ நல்ல படம். தேட்டரில் பாருங்க, டைம் முடிஞ்சா தேட்டரில் பாருங்க. கேப்டன் மில்லர் இதோ நல்லா இருக்குன்னு இதை விட நாங்க மிஷன் நல்லா பார்க்க போல. இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மேரி கிறிஸ்மஸும் நல்லா இருக்குங்க. ஸோ வி சூஸ் பொங்கலுக்கு ஒரு செட் ஆஃப் மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸோ நாங்கள் இதை சூஸ் பண்ணோம், ஃபேமிலி பேஸ்டாக இருக்கட்டும், மைல்டாக இருக்கட்டும்னு. அதுவும் சிவகார்த்திகேயனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. லோ பட்ஜெட்டில் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான். ஸோ இட் வாஸ் கிரேட். ஸோ ஐ வில் சே 7 out of 10. உனக்கு 6 to 7. 6.5 வச்சுக்கலாமா? ஸோ பட் வி என்ஜாய் இட். யா. எஸ். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்து பிடிச்சிருந்தா லெட் அஸ் நோ இன் தி கமெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஓடிடிலையும் எப்படி போட்டுருவாங்க, எந்த ஆமாம் இதுவாக போட்டுருவான். ஸோ இதாக பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தாலும் லெட் அஸ் நோ தி கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், திரும்பி முடிச்சுக்கலாமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ இன்னொரு வீலாகோட உங்களை சந்திக்கிறோம். Until then, bye. அப்கமிங் நிறைய வீலாக வந்துட்டு உங்களெல்லாம் வரும். சரி, ஓகே, பை கைஸ். Bye. பை.